வணக்கம் மாணவர்களே! உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய நீட் கெமிஸ்ட்ரி 360 பகுதியில முந்தைய நீட் கெமிஸ்ட்ரி வினாத்தாள ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு ஒரு கேள்விய பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய கேள்விக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது நீட் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி நமக்கு 4 சேர்மத்தோட அமைப்பு, அதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு குடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, கீழ கொடுத்திருக்கக்கூடிய சேர்மங்கள்ல எந்த சேர்மம் புரோமின் நீரை நிறமாற்றம் செய்யாது அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது ஆங்கிலத்தில "விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ் டஸ் நாட் டீகலரைஸ் புரோமின் வாட்டர்?" சரி, வாங்க தீர்வுக்குள்ள போகலாம். அதற்கு முன்னதாக நம்ம சுருக்கமா புரோமின் வாட்டர் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தரலாம். ஸோ பெரும்பாலானவர்களுக்கு புரோமின் வாட்டரோட நிறம் தெரியும் நான் நினைக்கிறேன். புரோமின் வாட்டரோட நிறம் என்ன அப்படின்னா, ஆரஞ்சு அல்லது ப்ரவுன் கலர்ல இருக்கும். இந்த புரோமின் வாட்டர் டெஸ்ட்ட பொதுவாக எதற்கு நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா, கொடுத்திருக்கக்கூடிய சேர்மம் நிறைவுற்ற சேர்மமா அல்லது நிறைவுறா தன்மை கொண்ட சேர்மமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சோதனை மிக முக்கியமானது. இந்த சோதனையின்படி நம்ம ஒரு நிறைவுறா தன்மை கொண்ட ஒரு சேர்மத்தை எடுத்துக்கிட்டு புரோமின் வாட்டரை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த புரோமின் வாட்டரோட நிறம் நிறமற்றதாக மாறுகிறது. அதே வேளையில நம்ம ஒரு நிறைவுற்ற தன்மை கொண்ட சேர்மத்தை புரோமின் வாட்டரோட சேர்க்கும் பொழுது புரோமின் வாட்டரோட நிறம் மாறுவது இல்லை. இந்த அடிப்படையில் இந்த சோதனை ஒரு சேர்மம் நிறைவுற்றதா அல்லது நிறைவுறா தன்மை கொண்டதா அப்படிங்கிறத கண்டறிய மிக முக்கியமான ஒரு சோதனை. சரி, இது ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். புரோமின் வாட்டர் டெஸ்ட் அப்படிங்கிறது எ குயிக் கெமிக்கல் டெஸ்ட் டு டிடெக்ட் அன்சாச்சுரேஷன். அதாவது ஒரு சேர்மத்தில் டபுள் அல்லது ட்ரிபிள் கார்பன் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா அல்கீன்ஸ் மற்றும் அல்கைன்ஸ். பை சீயிங் இஃப் ஆரஞ்ச் ஆர் ப்ரௌன் புரோமின் வாட்டர் டர்ன்ஸ் கலர்லெஸ். அதாவது ஆரஞ்சு அல்லது ப்ரௌன் புரோமின் வாட்டர் கலர்லெஸ்ஸாக மாறுச்சு அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டில் அன்சாச்சுரேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது டபுள் அல்லது ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பிக்சரை பாருங்கள். ஸோ முதல் டெஸ்ட் டியூப்பில் என்ன இருக்குது அப்படின்னா புரோமின் வாட்டர் இருக்குது. ஸோ புரோமின் வாட்டரோட நிறம் நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஆரஞ்சு அல்லது ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ இரண்டாவது டெஸ்ட் டியூப்பில் என்ன இருக்குது அப்படின்னா சைக்ளோஹெக்சேன் இருக்குது. சைக்ளோஹெக்சேன் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்லெஸ் சொல்யூஷனாக இருக்குது. இந்த சைக்ளோஹெக்சேன் ஒரு நிறைவுற்ற தன்மை கொண்ட ஒரு சேர்மம், அதாவது சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். இப்போ இந்த புரோமின் வாட்டரை இந்த சைக்ளோஹெக்சேனில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா இப்போ மூணாவது டெஸ்ட் டியூப் நமக்கு வந்துடும். ஸோ மூணாவது டெஸ்ட் டியூப்பில் பாருங்கள், இதோட கலர் அந்த மாதிரியே தான் இருக்குது. அதாவது கலர் மாறவில்லை. அப்போ இது என்னது? ஒரு நிறைவுற்ற தன்மை கொண்ட சேர்மம். அதாவது சைக்ளோஹெக்சேன் ஒரு நிறைவுற்ற தன்மை கொண்ட சேர்மம். அதனால் இங்கே கலர் மாறலை. அடுத்து டெஸ்ட் டியூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அல்கீன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அல்கீனை நம்ம புரோமின் வாட்டரோட சேர்த்துட்டோம் அப்படின்னா அது உடனடியாக கலர்லெஸ்ஸாக மாறுகிறது. ஏன் அப்படின்னா அல்கீனில் நமக்கு என்ன இருக்குன்னு தெரியும், ஒரு இரட்டை பிணைப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதாவது ஒரு டபுள் பாண்ட் இருக்குன்னு தெரியும். அப்போ அந்த அல்கீன் அன்சாச்சுரேஷன் ஆக இருக்கிறனால நமக்கு கலர்லெஸ்ஸாக மாறி இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் இந்த சோதனை மிக முக்கியமானது. சரி, இப்போ நம்ம இந்த கான்செப்ட் குறித்து நம்ம பார்த்துட்டோம். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சேர்மத்தை ஒவ்வொன்றா போய் பார்த்து நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய சேர்மம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிலின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், ஒரு அரோமேட்டிக் ரிங் இருக்குது. அப்போ 3 இரட்டை பிணைப்புகள் இருக்குது. அப்போ கண்டிப்பான முறையில் இது என்ன காம்பவுண்ட்? ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். அப்போ இது ஒரு நிறைவுறா தன்மை கொண்ட சேர்மம். இதை புரோமின் வாட்டரோட வினைப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வினைபுரியும். வினை புரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டீகலரேஷன், அதாவது புரோமின் வாட்டரோட நிறத்தை நிறமற்றதாக மாற்றும். எதன் காரணமாக மாற்றுது அப்படின்னா அனிலின் புரோமின் வாட்டரோட வினை புரிஞ்சு நமக்கு புரோமினேஷன் வினைக்கு உட்படுது. ஸோ இதன் காரணமாக தான் நமக்கு நிறமற்றதாக மாறுது. அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய சேர்மம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோஹெக்சேன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாச்சுரேட்டட் காம்பவுண்ட், அதாவது ஒரு நிறைவுற்ற தன்மை கொண்ட சேர்மம். இங்கே டபுள் பாண்ட் எதுவுமே இல்லை.
அப்போ புரோமின் வாட்டரோட இது வினை புரியாது. அதன் காரணமாக நமக்கு நோ டீகலரேஷன், அதாவது நிறமற்றதாக மாற்றவில்லை. மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீனால் கொடுத்துருக்காங்க. ஃபீனாலில் வந்து ஒரு அரோமேட்டிக் ரிங் இருக்குது, 3 இரட்டை பிணைப்புகள் இருக்குது. கண்டிப்பான முறையில் இது ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட், அதாவது நிறைவுற்றா தன்மை கொண்ட ஒரு சேர்மம். இது புரோமின் வாட்டரோட வினைபுரியும். வினைபுரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு டீகலரேஷனுக்கு உட்படும், அங்கே நிறமற்றதாக மாற்றுது. எதன் காரணமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கு புரோமினேஷன் வினை வந்து நடக்குது. நான்காவது சேர்மம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டைரீன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அல்கீன். அது மட்டும் இல்லாமல் ஒரு அரோமேட்டிக் வளையமும் நமக்கு இருக்கு. ஸோ புரோமின் வாட்டர் நம்ம பயன்படுத்தினோம்னா என்ன நடக்கும்? இங்கே இருக்கக்கூடிய அல்கீனில் புரோமினேஷன் நடக்கும். அதன் காரணமாக நமக்கு நிறமற்றதாக மாறுகிறது, அதாவது டீகலரேஷனுக்கு உட்படுது. இப்போ நம்ம கொடுத்துருக்கூடிய 4 சேர்மங்களையும் பார்த்துட்டோம். அதில் ஒரே ஒரு சேர்மம் மட்டும் புரோமின் வாட்டரை நிறமற்றதாக மாற்றவில்லை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் 2 சைக்ளோஹெக்சேன். சரி, வாங்க நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சோட அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2 தான். ஸோ ஏன் அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு சாச்சுரேட்டட் காம்பவுண்ட், அதாவது ஒரு நிறைவுற்ற தன்மை கொண்ட சேர்மம். இதன் காரணமாக இந்த சேர்மம் புரோமின் நீரை நிறமாற்றம் செய்யாது, அதாவது திஸ் காம்பவுண்ட் டஸ் நாட் டீகலரைஸ் புரோமின் வாட்டர். ஸோ இன்றைய கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த விளக்கம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே.